இதுவும் ஒரு பொய்யான புரொபகேண்டா. கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படின்னு டிசைனாக கலராக போய் சொல்லி ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில். அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்கே உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்கே வசித்து வராங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க அதற்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்போவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல் ஏதோ புதுசாக தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த மக்கள் அங்கே வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்தில் பல முறை அந்த மக்கள் நிலங்களை விற்கிறது, வாங்கிறது, லோன் எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்தை எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அவங்க என்க்ரோச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்துருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இருக்கு. அப்போ அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறதா தானே கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனாக பண்ணி ஈஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த ஈஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மட்டும் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறாங்க, ஜீரோ வேல்யூ பண்ணுறாங்க. அப்போ இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்ஷன் ஜீரோ வேல்யூ பண்ணதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும், முடிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாத ஒரு சூழலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்கள் என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நியாயப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல இருக்கு. அதில் கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. அதை யாராலையும் கை வைக்க முடியாது, ஓகேங்களா? அதே போல் பட்டா நிலம் 1167 இனங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெளிவான இனங்கள், கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லையும் இண்டிவிஜுவல் நேம்ல அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேம்ல அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ் இந்த கேசஸ் மேல எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்டுன்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசாக பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய நிகழ்வு. இதை மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுக்குற ஒரு பொய்யான பிரபலத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. 3000 சொச்சம் ஏக்கர் டோட்டல் பிளாக்ல இருக்கு. அதுல கோயில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? அந்த 2024 நம்ம ஒரு இன்ச்சு கூட கை வைக்கல. இல்ல யாராவது ஒருத்தரா கேளுங்களேன். தவறு நடந்திருக்கு. அம்மா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவர் சொல்லுவாரு.
சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஓரலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். இப்போ என்ன கேட்டிங்க ஸ்டார் அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சு நடந்துச்சான்றது இல்லை, இதுதான் சொல்கிறேன்ல, இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணி இட் கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்கிறாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்டரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் சொல்ல வரவே இல்லை. அதுதான் விஷயத்துக்கு வரோம். அவர் இப்போ அவர் சொன்னது போல் அந்த தவறு நடந்திருக்கு. அதுதாங்க சொல்ல வர அவர் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுற்றி வர நான் கன்க்ளூட் பண்ணுறேன். இருங்க இதில் சப்ரெஸ் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சப்ரெஜிஸ்ட்ரார் மட்டும்தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இவருக்கு மேலே யார் இருந்தாலும் இதில் யார் சம்மந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேலே யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதாங்க சொல்கிறேங்க. அதுதான் சொல்கிறேன். அதே மாரிமுத்து தான் 4 தடவை சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதே மாரிமுத்து தான் 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் அவரோட ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவர் எதன் அடிப்படையில் அவரோட ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவர் தானே லெட்டரே கொடுத்துருக்காரு 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த லேண்டை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காரு. கோர்ட்டில் கேஸ் அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த கோயில் சார்பில் இவ்வளோ விஷயங்கள் அவர் முன்னெடுத்திருக்காரு தானே. அப்போ இதில் என்ன அவருடைய ரெகுலர் ப்ரமோஷனை கொடுக்கறது என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்காக டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். இது என்னங்க, இது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எதற்கெடுத்தாலும் வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கலெக்டர் ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யாமல் இருக்க முடியும். இது அவங்க தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. புகார் நேத்தே கொடுத்தாச்சு சார். கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாச்சு. சம்பந்தப்பட்ட ஐடிஸ், எந்தெந்த யூடியூப் மீடியாஸ், எந்தெந்த முக்கியமான மீடியாக்கள்ல என்னுடைய உறவினர்னு சொல்றது, எனக்கு இதுல பங்கு இருக்குன்னு சொல்றது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுல யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ப்ராப்பர் லிங்கோட அவங்க செய்தியோட எல்லாத்தையுமே கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதன் மேல ஆக்ஷன் எடுப்போம். தொடர்ந்து இதே மாதிரி இழிவாக முறையில இதே மாதிரி ஒரு பொய் புரட்டு செய்திகளை ஆதாரம் எல்லாம் பேசிட்டு இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். சட்ட ரீதியா கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எஃப்ஐஆர் இன்னைக்கு ஃபைல் பண்ணிடுவாங்க. நேற்று நைட்டு தாங்க கொடுத்துருக்குறோம். அவங்களும் அதை பார்த்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கல்ல. சாதாரண மக்களாக இருந்தாலும் ஒன்று தான், அமைச்சர் இருந்தாலும் ஒன்று தான். அமைச்சர்னா மட்டும் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ண முடியும்? அவங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். 4 கோயிலில் வந்து 4 கோயிலுக்கு அந்த இது பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்றேன், இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தப்படுவார்கள். நாங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு மேல் விசாரணைக்கு எந்த ஒரு லெவலையும் சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இப்போ 4 கோயில் 4 கோயிலில் வந்து அந்த பிரச்சனை இருந்து முடிஞ்சது. அங்கேயே வந்து கரூர்லேயே இன்னொரு கோயில் இருக்குது பிரச்சனை. வெண்ணமலையில் வந்து ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. இப்போ கேஸ் ஓடிட்டு அதுல என்னன்னா அதுலயும் இதே மாதிரி தான் இனாமா கொடுத்ததுலேயே வந்து அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. அந்த வெண்ணமலை கோயில்னா என்ன சிச்சுவேஷன், என்ன மனு? வெண்ணமலை கோயில் மட்டும் இல்லை சார், கரூரத்துல பல்வேறு கோயில்களில் இந்த பிரச்சனை இருக்கு சார். தெளிவாக சொல்கிறோம், முதல் கட்டமாக இந்த 4 கோயிலை எடுத்து இந்த 4 கோயிலில் கிளியர் கேசஸாக இருக்கக்கூடிய பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இது முதல் கட்டமாக பண்ணக்கூடிய phase 1 பண்ணின்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் அவருடைய அறிக்கையிலேயே அதை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பண்ண போகிறோம். இன்றைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்குது. கோர்ட்டில் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இந்த வழக்கின் மீது எந்த விதமான ஸ்டேவும் வந்து கொடுக்கல. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் கவுண்டர் கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த மாதிரியான கிளியர் கேசஸ் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதற்கு நாங்கள் என்னென்ன அடுத்த கட்ட முன் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நானும் மாண்புமிகு அமைச்சரும் ரெவென்யூ மினிஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சிஎம் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தொடர்ச்சியாக தெளிவாக சொல்கிறோம். கோயில் நிலங்களை பாதுகாப்பதில் எங்களுடைய அரசு, இந்து சமய அறநிலையத்துறையும் மிக கவனமாக இருக்கிறது. கோயில் நிலங்களை ஒரு இன்ச்சு கூட யாருக்கும் விட்டு தர மாட்டோம். அதே சார் போல இந்த மாதிரியான மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் அவங்களுடைய இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பட்டா வச்சுக்கிட்டு அரசாங்கம் ஒரு ஆக்ட் போட்டு பட்டா கொடுத்து அதை கூட பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது அங்கு மக்களுக்காகவும் இந்த அரசாங்கம் செயல்படக்கூடும். அதனால மக்கள் பிரச்சனையா அணுகுவோம்.
கோயில் பிரச்சனையை அணுகுவோம். இதில் நாங்கள் கிளியர் கட்டு டைரக்ஷனோட இருக்கிறோம். கடந்த ஆட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே கோயில் நிலம்ன்ற சப்ஜெக்டுக்குள்ள தான் போவாங்களே தவிர்த்து கோயில் நிலம் இனாம் நிலங்கள்னு நம்ம இன்னைக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தொடர்ச்சியாக நடைபெறும். கோயில் நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல் மக்களையும் வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வதை விட்டு கொடுக்க மாட்டோம். நன்றி, தேங்க்யூ.